வெல்கம் டு எஸ்டானிஸ் கைஸ். ஸோ பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக நான் வந்து RFID வாங்கியிருந்தேன். ஸோ இதோடைய ஒர்க்கிங் பிரின்சிபல் எப்படிங்கிற ஷேர் பண்ணலாம் தான் இந்த வீடியோ. ஸோ RFIDயில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வாங்கும்போது உங்களுக்கு வந்து ஒரு ரிசீவர் ஒன்று கொடுப்பாங்க, அப்புறம் டேக்ஸ் 2 கொடுப்பாங்க. நான் வந்து ஒன்று வந்து ஒரு ப்ராஜெக்டில் இருக்கிறதுனால காமிக்க முடியல. இந்த மாதிரி ஒரு டேக் தருவாங்க, அப்புறம் கார்டு மாதிரி தருவாங்க. ஸோ இது பிரின்சிபல் எப்படின்னா பார்த்தீங்கன்னா, இதை நீங்கள் அர்டினோவோட கனெக்ட் பண்ணிக்கலாம். அர்டினோட நீங்கள் 5 வோல்ட் இதில் ஜிபே பின்ஸ்லாம் இருக்கும். ஸோ இதை வச்சு நீங்கள் அர்டினோட கனெக்ட் பண்ணிடலாம். இது எப்படி ஒர்க் ஆகும்னா, அர்டினோலேருந்து ஒரு இதை வந்து ஃபஸ்ட்டு ஸ்கேன் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுக்குள்ளார பார்த்தீங்கன்னா ஒரு சிப் இன்பில்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த இதுலேருந்து இது இப்படி ரொம்ப நியர்லஸ்ட்டு பிளேஸில் போகும்போது இதுக்கு வந்து ஒரு சிக்னல் வரும். அந்த சிக்னல் வந்தோடனே இந்த இதுக்குள்ளே இருக்கிற சிப் ஆக்டிவேட் பண்ணி இதுக்குள்ளார ஒரு நம்பர் இருக்கும். சீரியல் நம்பர், ஃபார் எக்ஸாம்பிள் F8935 அந்த மாதிரி நம்பர் இருக்கும். அது வந்து இதுக்குள்ளார போகும். ஸோ அதை நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஒரு சாம்பிள் கோடை வச்சு நீங்கள் நோட் பண்ணிக்கலாம். நோட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் அந்த கோடை நீங்கள் மெயின் கோடில் இன்பில்ட் பண்ணிட்டீங்கன்னா வந்து எப்போ இந்த டேக் ஸ்கேன் பண்ணால் மட்டும்தான் RFID ஒர்க் ஆகும். மற்றபடி வேறு ஏதோ ஸ்கேன் பண்ணால் RFID ஒர்க் ஆகாது. ஸோ இந்த பிரின்சிபலில் தான் வந்து ATM கார்டு அந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ இனிமேல் நம்ம நிறையா இதை வச்சு ப்ராஜெக்ட் பண்ணுவோம். ஸோ இது வாங்கணும்னு பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் அமேசானில் வாங்கிக்கலாம். இதோடைய ரேட் வந்து 300லேருந்து 150க்குள்ளார கிடைக்கும். தேங்க்யூ கைஸ்.